ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியல் எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தமனா உடம்புல இருக்கிற ஜான்ஜினியாவை எப்படி வெளியேற்றன்னு சொல்லு அப்படின்னு சாவித்ரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமனா போட்டி கதையை அந்த இடத்துலையும் முடிச்சிடுறாங்க. போட்டி இல்லாமல் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் ஃபோன் பேசிட்டே திரும்பி பார்க்குறாங்க. தமனாவை காணோம். எங்கே தானே தமனா இருந்தா, எங்கடா போயிட்டா அப்படின்னுட்டு 3 பேரும் தேடி வராங்க. பார்த்தா தமனா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறா பாருமா. ஆமாடா, இவன் உடம்புல இருக்கிற ஜான்ஜினியாவை எப்படியாச்சும் வெளியில் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு பேசும்போது உடனே தமனா உடம்புக்குள்ள ஜான்ஜினியா வந்துடுறாங்க. ஏய், 3 பேரும் என் உடம்புல இருக்கிற ஜான்ஜினியாவை விரட்டலான்னு பார்க்குறீங்களா? என்ன விரட்டணும்னு யார் நினைச்சாலும் அவங்கள போட்டியை எப்படின்னா இல்லாமல் பண்ணணும், அதே மாதிரி பண்ணிடுவேன், ஜாக்கிரதா அப்படின்னதும் 3 பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அம்மா, இவன் போட்டியை இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மனோ செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. அக்கா, இப்போ நம்ம இங்கேருந்து பேசணும்னா நமக்கு தான் பிரச்சனை, வாங்க போகலாம் அப்படின்னுட்டு 3 பேருமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சாவித்ரி பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க. ராணி ரூமுக்கு வராங்க. பார்த்தா மீன் தொட்டி சிகப்பு கலர் ஆயிடுது. இது பார்த்து ராணி செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன ஏதோ நடக்க போகுது போல இருக்கே அப்படின்னு ராணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. ரகுவரனால தூங்கவே முடியல போல. அப்போ மொட்டை மாடியில் நிற்காங்க. பார்த்தா ரோட்டில் ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா தமனா உடம்புல இருக்கிற ஜான்ஜினியா தான். இது பார்த்த ரகுவரை பயந்து நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. முன்னுக்கு நம்ம ஜான்ஜினியாவை பார்த்து நாய் ஒன்று குறைச்சிட்டு இருக்கு. உடனே நாயை அவங்க அந்த இடத்துலயே கடிச்சு இல்லாமல் பண்ணிடுறாங்க. இது பார்த்த ரகுவரை பயந்து அலறி அடிச்சுட்டு உள்ளே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம ஜான்ஜினியா நாயை கடிச்சாங்க இல்லையா, அந்த சிகப்பு வீடு முழுக்க இருக்கு. இது பார்த்து நம்ம தர்ஷினி எல்லாரையும் கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்ததும் இங்கே பாருங்க அப்படின்னதும் கண்டிப்பாக பெருச்சாலியாக தான் இருக்கும், சரி இதை சுத்தப்படுத்திடுங்க அப்படின்னு பாட்டி சொன்னதும், டெய் என்னடா இந்த தமனாவை காணோம், ஃபர்ஸ்ட் அவள் ரூமில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வா அப்படின்னுட்டு சாவித்ரி மனோவும் பார்க்குறாங்க. பார்த்தா வாயில் சிவப்பு நிறத்தோட அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க தமனா. இதை பார்த்து இவங்க 2 பேரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு போதும் உடனே தமனாவை எழுப்பி விடுறாங்க சாவித்ரி. என்ன ஆத்தே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கத்த அப்படின்னதும், முதல்ல உன் வாயை பாரு சிகப்பாக இருக்குப்போ, போய் முதல்ல குளிச்சுட்டு வா அப்படின்னதும் தமனா குளிக்க போனதும், டே போய் அந்த ரகுவரை கூட்டிட்டு வாரா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, கூட்டிட்டு வா அப்படின்னதும் நேரா நம்ம மனோ ரகுவரனை தேடிட்டு வராங்க. ரகுவரும் பயத்தில் முக்காடு போட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. மாமா என்ன மாமா நைட்டு நடந்துச்சு அப்படின்னும் போது வாயிலிருந்து வார்த்தையே வராம ரகுவரன் தடமாறிட்டே இருக்காங்க. ஐயோ மாமா இங்க வாயா, அம்மாவனை கூட்டிட்டு வரட்டான் அப்படின்னுட்டு மனு ரகுவரனை கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க தம்பி, நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னதும் உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் ரகுவரன் சொன்னதும் இவங்க 2 பேரும் பயந்து நடுங்குறாங்க. ஐயோ என்னப்பா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இந்த பக்கம் தமனா குளிச்சுட்டு வந்தது. சரி சரி வாரா, அவ காதில் விழப்போகுது, அமைதியா இருங்க அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. அத்தை நைட்டு ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது, டயட்டில் தூங்கிட்டேன் அப்படின்னதும், அடி பாவி முழுசா ஒரு நாயே இல்லாமல் பண்ணி விழுங்கிட்டு இப்போ என்ன பேசிட்டு இருக்கா பாரு அப்படின்னு இவங்க 3 பேரும் அல்டிமேட்டாக யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் தமனா எனக்கு கீழே வர ரொம்ப டயர்டாக இருக்கு, போய் சாப்பாடு எடுத்து வரீங்களா அப்படின்னதும், ஆமாம்மா நீ ரெஸ்ட் எடுமா, நாங்கள் எடுத்துட்டு வர அப்படின்னுட்டு ரகுவரை சாப்பாடு எடுக்க போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சாவித்ரி மனோவும் நடுங்கி போய் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்னடா பண்ணுறேன்னு அங்கே பார்த்தோன்னா தமனா மறுபடியும் தூங்கிடுறாங்க. அம்மா அவன் உடம்புக்குள்ள அவன் வந்துருவா, இங்க பாருமா சாப்பாடம் ஏதோ வச்சுட்டு வா, வெளியில போகலாம் அப்படின்னுட்டு ரகுவரனும் சாவித்ரி மனோ வெளியில வந்துடுறாங்க. பாவமா அந்த ஜான்ஜினியா தமனாவை இந்த பாடுபடுத்துதே, இப்ப என்னம்மா பண்றது, டே டே அவளை வெளியேற்றத்தை பேசாதடா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்னுட்டு இவங்க 3 பேரும் தள்ளி போயிடுறாங்க. இந்த பக்கம் ராணி ரொம்ப யோசனையாக இருந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு இருக்கு. வழக்கத்துக்கு மாறா மீன் பேரை அதிகமாக நீந்துட்டு இருக்கு. இது பார்த்து ராணி ரொம்பவே பயந்துட்டு அந்த இடத்துல நடுங்கி போயிருக்காங்க. பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. ஓஹோ, மொட்டை மாடியில் ட்ரெஸ் போட்டிருக்கு, எடுத்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு மாடிக்கு உடுப்படுக்கலான்னு போறாங்க. இதை ஜான்ஜினியா தெரிஞ்சுக்கொண்டு மறுபடியும் தமனா உடம்புக்குள்ள போயிட்டு நேரா நம்ம ராணி மொட்டை மாடியில் இருக்காங்க இல்லையா, அவங்கள கீழே தள்ளி விடுறதுக்காக
ராணி பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இது புரியாமல் ராணி வந்து உடுப்பு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிஞ்சு.